உண்டாக்கும் என் பிரியமே. அல்லேலூயா சொல்லுங்க. சபையை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி தான் அழைக்கிறாரா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமே. நீங்கள் தானே யார் தெரியுமா? உலகத்தான மன மகிழ்ச்சி அல்ல, தேவனை மன மகிழ்ச்சி ஆக்குகிற பிள்ளைங்க. அல்லேலூயாவை காணப்பாரு. காணிக்கை கொடுத்தா போதுமா? ஐயா அல்லேலூயா சொல்லிட்டா போதுமா? ஆராதனை செஞ்சுட்டா போதுமா? சத்தமாக பாடிட்டா போதுமா? போதும். ஆனால் போதாது தெரியுமா? ஆத்துமாக்கள் 40 லட்சமும் சபைக்குள்ளே வந்து சபைகள்லாம் நிரம்பி வழியணும். கிராமங்கள்லாம் விக்கிரக ஆராதனை விட்டுட்டு வெளியே வரணும். எல்லா மக்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பாடி துதிக்க வேண்டுமானால் அல்லேலூயாவை காணவே. கர்த்தர் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளா, ஏசப்பாவுக்கு 12 சீஷர்கள் என்று சொன்னால் பாருங்கள். அவங்க எல்லாம் அந்த யாத்திராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வருஷத்து கடைசியில் வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவங்க கடந்து 12 பேரை தான் போனாங்க. இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க தான். ஆனால் யோசேப்பின் காலத்தில் 12 70 மாறிவிட்டது. அது இல்லையா சொல்ல? 12 12ஆகவே இல்லைங்க. 12 12ஆகவே இல்லை. நம்ம மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகம் 12 பேரை எப்படி மாற்றிட்டாரு? 70 மாற்றிட்டார். அந்த யாத்திராம 15ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அவங்கெல்லாம் ஏலீம் என்ற ஒரு இடத்துல பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்க 12 நீரூற்றுகள் 70 பேரீச்ச மரங்களும் அங்கே இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா 12 யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் தான். அது 70 பிள்ளைகளாக மாறிட்டாங்க. அதை தான் இங்கே தீர்க்கதரிசனமா ஏலீமுக்கு வந்தபோது எவ்வளோ பேர் திரும்ப வந்தாங்க? ஏலீமுக்கு 12 பேரில் 70 பேரில் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அல்லேலூயா சொல்லுங்க. திரளாய் கர்த்தர் பெருக பண்ணிட்டார். ஒரே ஒரு காரணம், அந்த ஏலீமுக்கு வந்தபோது 12 நீரூற்றுகளும் 70 பேர். இதே தான் லூக்கா சுவிசேஷத்தை போய் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு 12 சீஷர் தான் இருந்தாங்க. ஆனால் 12 சீஷரும் ஊழியர் செய்து செய்து ஊழியத்துக்கு ஏசப்பா அனுப்பும் போது லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 1 வருஷத்தில் வாசிக்கிறோம். 12 பேரை அனுப்பல, 70 பேரை கர்த்தர் அனுப்பினார். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க பிணியாளிகளை சொஸ்தமாக்க அவர்களை அனுப்பினார். 70 பேரை. அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 70 ஆச்சு. ஆனால் ஏசப்பா உயிர்த்தெழுந்து போகும்போது 500 பேருக்கு மேலே தரிசனமானார். எண்ணி முடியாத அளவுக்கு தேவன் ஜனத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த தேவன் என்றைக்கும் மாறாதவர். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதின் நோக்கமே என்ன தெரியுமா? அந்த சீஷர்கள்லாம் எங்கும் திரிந்து எங்கும் புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்தி வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய பலனை குறித்து சொல்லி அநேகர் மனம் திரும்ப வைத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார்கள். யாத்திராம புஸ்தகத்தில் வாசிக்கிற பாருங்க. யாத்திராம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் முடிக்க போகிற. நல்லா கவனித்து கொள்ளுங்க. அங்கே ஒரு ஆசாரியனுக்கு 4 ரத்தின கற்களை 17ஆம் வசனம் வாசிங்க. மார்பதக்கு அங்கே ஆசாரியனுக்கு வஸ்திரத்தோடு கூடிய ஒரு மார்பதகம் ஒன்றை வைக்கணும். அந்த மார்பதகம் எதில் என்ன மேலே 16க்கு வந்துருங்க சார். 16 அது சதுரமும் சகலமும் ரெட்டையும் ஒரு சான் நீளமும். எதை பற்றி சொன்னா மார்பதக்கம் என்கிற ஒரு பதக்கத்தை ஆசாரியன் தன் கழுத்தில் போட்டுக்கணுமா. அந்த கழுத்தில் மாட்டிக்கொள்ளும் போது ஒவ்வொரு பக்கமும் பாருங்க 12 விதமான கல்லுகள் அங்கே இருக்குமா. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கல் விலையேறப்பட்ட கல்லாக வைக்கப்பட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆசாரியன் உள்ளே போகும்போது என்ன செய்வானா, இந்த ஒவ்வொரு கல்லுடைய கலரை பார்த்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு மார்பதற்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ள 12 பேரும் ஆண்டவர் பார்வையில் எப்படி தெரியுமா இருக்காங்க? விலையேற பெற்ற பிரகாசிக்கிற ரத்தின கல்லை போல
12 கற்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12 கல்லை பார்த்து 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 தேவ சமூகத்தில் அந்த ஆசாரியன் என்ன செய்யறாங்க, வீட்டில் போய் 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அந்த 28ஆம் அதிகாரத்தை 20 வரைக்கும் வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், அந்த ஆசாரியன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரை சொல்லி சொல்லி அவன் ஏறெடுக்க வேண்டிய விண்ணப்பத்தை, அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரத்துக்கும் ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அதே போல தான் கடைசி காலத்தில் உங்களுக்கு எனக்கும் 12 பேரை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது நமக்கு எந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாரு, நம்மை பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை ராஜாக்களும் நம்மை ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே முதல் வருஷத்தில் வாசிக்கிறோம், அங்கே ஒரு சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். அந்த ஸ்திரீக்கு பாருங்க தலையில் ஒரு கிரீடம் இருக்கிறது. ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே மார்பதக்கத்தில் 12 விதமான ரத்தின கற்கள் மின்னி கொண்டிருக்கும். அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்லி சொல்லி ஆசாரியன் விண்ணப்பம் பண்ண வேண்டும். 2வது வாசிக்கிறோம், வானத்தில் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஸ்திரியானவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் சந்திரன் இருந்தது. ஆனால் அவளுடைய சிரசின் மேல், அல்லேலூயா சொல்லுங்களேன், சிரசின் மேல் 12 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரமாவது வந்திருக்கா? ஒரு நட்சத்திரமாக நம்ம ஆதாயப்படுத்திட்டோமா? நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரையே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 6 மாதத்துக்குள்ளே இயேசுப்பாட்ட கேளுங்க, 12 நட்சத்திரங்கள் உன்னுடைய கிரீடத்தில் பதிக்கப்பட்ட நட்சத்திரங்களைப் போல ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறாரு, ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்க போகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதுதான் ஆண்டவருடைய மனஸ்தாபத்தை மாற்றும், ஆண்டவருடைய மனவேதனை மாற்றக்கூடியது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்தால் வானத்தில் காணப்பட்ட அந்த ஸ்திரீயின் கிரீடத்தில் காணப்பட்ட நட்சத்திரங்களைப் போல அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் அப்படியே நீங்கள் வரும்போது வெளிப்படுத்துகிற விஷயம் முழுதும் வாசிக்கும் போது 12 விதமான முத்திரையை வாசிக்கிறோம். 12 விதமான முத்திரை மோதிரங்களை வாசிக்கிறோம். எருசலேமுக்கு வரும்போது பாருங்கள், வெளிப்படுத்து 21ஆம் அதிகாரத்தை போய் எனக்கு வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே நான் வாசிக்கிறோம், எருசலேமின் மேலே 12 விதமான பெரிய அடையாளம் காணப்பட்டதான். ஒன்று என்னன்னு சொன்னால் மதில்களை வாசிக்கிறோம். 12 விதமான மதில்கள், 12 விதமான வாசல்களை வாசிக்கிறோம். எருசலேமுக்கு என்ன இருந்தது சொன்னால் 12 விதமான தூதர்கள் இருந்தார்கள், 12 விதமான எக்காலங்கள் இருந்தது, 12 விதமான நாமங்கள் இங்கே எழுதப்பட்டிருந்தது, விலையேறப்பட்ட கல்லுகள் அங்கே இருந்தது. 12 என்ன வாசிக்கிறோம், எருசலேமில் காணப்பட்ட அந்த மதில்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் எதை தெரியுமா குறிக்கிறது? நீங்களும் நானும் பெயரை எழுதி வைத்து உத்தமமாய் மக்களுக்காக ஜெபித்து அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படும்போது, அல்லேலூயா சொல்லுங்களேன், அதுதான் ஆண்டோட மனஸ்தாபத்தை மாற்றி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி அதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களை என்னை கட்டாயம் என்ன செய்கிறாரு, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கரங்களை தட்டுங்க. அதுதான் தேவனுடைய ரகசிய திட்டம். இந்த திட்டத்தை தான் அந்த நிக்கோபார் தீவிலே அந்த ஊழியக்காரர் நிறைவேற்றின போது அந்த தீவே இப்பொழுது இயேசுப்பாவின் தீர்வாய் மாறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், களிமண் உருண்டைகளைப் போல 40 லட்சம் உருண்டைகள் இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற, மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு சபைகளை கொண்டு ஊழியங்களை கொண்டு கர்த்தர் வைர கற்களாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர்? அதுக்கு தாங்க அபிஷேகம், அதுக்கு தாங்க பிரசங்கம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம், அதுக்கு தான் உங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு இன்று வரை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் திருப்தி அடையவே கூடாது. இன்னும் எனக்கு ஆத்துமாக்கள் தேவை. எல்லாம் அப்படியே நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசியாக இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆவியானவரே நன்றி ராஜா, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை
நீங்காதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீரு தாருமே இன்னும் தேவை கீரு. ஹல்லேலூயா. இது போதாதையா, இந்த சபை போதாதையா. சத்திரப்பட்டில் கட்டுறீங்களா, அது போதாதா? உலகாணியில் கட்ட போகிறோமா, அது போதாதா? சாண்டலாபுரத்தில் சத்த சவுக்க இன்னும் எல்லா ஊர்களும் சாண்டலாபுரம் சவுக்க சௌராஷ்டிராவில் எல்லா இடங்களும் கட்டினது போதாதா? 40 லட்சம் மக்கள் ஏசப்பாவிடம் வருவதற்கு சபையை கட்டுறமோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சீக்ரெட் பிளான், 12 பேரை ஆதாயப்படுத்து. முதல்ல 12 பேரை எழுதி வைத்து கொள்ளுங்க. 12 பேரை வைத்து தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. தானாய் ஆலயத்தை தேடி வருவார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே, ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மானே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாரும் இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததோ நிற்பது கிருபை நீச்சனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் காத்து கொள்ள கிருபை தாருமே. ஏதோ ஒரு பாட்டு பாடணுமே பாடாதீங்க. ஏதோ ஒரு பாட்டு யாரோ பாடிட்டாங்க, அதுக்காக பாடுற பாட்டே கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய காயங்களை ஆற்றக்கூடிய, உம்முடைய இதய துடிப்பை மாற்றக்கூடிய, அப்பா உம்முடைய பாரத்தை நாங்கள் நிறைவேற்றி மனஸ்தாபத்தை நீக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அடுத்தடி பாட போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆவியானவரே எல்லாம் ஜெபிங்க. உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் இதயம்